Hi, hello viewers. வணக்கம் and welcome to Tamil Food Recipes. நாம இன்னைக்கு டிஃபரண்டான டேஸ்டியான தக்காளி லெமன் சாதம் எப்படி வீட்லயே ஈஸியா சமைக்கலாம்னு பார்க்க போறோம். இதுக்கு கடலை எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்து கடலை பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலை ஒரு கொத்து உருவி வச்சிருக்கு, அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வெங்காயம் ஒரு 15 வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பூண்டு ஒரு 10 பல் ஆட் பண்ணிக்கலாம் இதில். அடுத்து பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு ஒரு 15 முந்திரி பருப்பு எடுத்து சின்ன சின்னதாக நீங்களே கையில் இது பண்ணிக்கோங்க, அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நிலக்கடலை கொஞ்சமாக எடுத்து அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நிலக்கடலை, முந்திரி, பச்சை மிளகாலாம் நல்லா பொரியணும், அப்போ தான் நல்லா வதங்கி இருக்கும். இப்போ நம்ம ஒரு தக்காளி எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா. அடுத்து மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 2 லெமன் எடுத்து அதை சாறு பிழிஞ்சு வச்சுருக்கோம், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இலை தேவையான அளவு எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க தக்காளி லெமன் மிக்ஸில் சுடுசாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி லெமன் சாதத்துக்கு கத்திரிக்காய் தொக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யணுன்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி லெமன் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம தக்காளி லெமன் சாதம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.